யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பழைய மொபைல் பேட்டரியை வச்சு ஒரு சிம்பிளான பவர் பேங்க் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இதுக்கு இந்த மாதிரி பழைய மொபைல் பேட்டரி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வயர் எடுத்துக்கிறேன். அப்புறமா ஒரு பவர் பேங்க் மாடியூல் தேவை. ஸோ அவ்வளோதான், இதை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த பேட்ரி எடுத்துக்கிறேன். இது ஒரு பழைய மொபைல் பேட்ரி, லாவா மொபைல் பேட்ரி. ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெண்டு வயரை ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ஸுக்கு ரெட்டும் அதே மாதிரி மைனஸ்க்கு பிளாக்கும் வச்சு சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ரெண்டு வயரையும் இந்த பேட்டரியில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த பவர் பேங்க் மாடியூல் எடுத்துக்கிறேன். இதோட மாடல் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 134N3P. ஸோ இந்த பவர் பேங்க் மாடியூலோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 rupees வரும். ஸோ இது பக்கத்தில் இருக்க எலக்ட்ரானிக் கடையிலையோ இல்லை ஆன்லைன்லேயோ வாங்கிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த பேட்டரியில் இருக்க இந்த ரெட் ஒயரை இந்த மாடியூலோட ப்ளஸ்லேயும் அதேமாரி பிளாக் ஒயரை மைனஸ்லேயும் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த பவர் பேங்க் மாடியூலை இந்த பேட்டரியில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். பாருங்கள், ஒட்டிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பவர் பேங்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். யூஎஸ்பி கேபிள் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மொபைல் எடுத்துக்கிறேன். மொபைலை வச்சுட்டு இந்த யூஎஸ்பி கேபிளை நம்ம பவர் பேங்க்கில் சொருகிக்கிறேன். பாருங்கள், பவர் பேங்க்கில் போட்டேன். அதே மாதிரி இன்னும் ரெண்டு மொபைலில் சொருகிறேன். பாருங்கள் சார்ஜ் ஏறுது. ஸோ மறுபடியும் பிடுங்கி விட்டு சொருகிறேன். பாருங்கள் நல்லாவே சார்ஜ் ஏறுது. ஸோ சார்ஜ் ஏறுது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு சார்ஜ் போடுறேன். பாருங்கள், இப்போ இதோட கேபிள் எடுத்துக்கிறேன். இதை சொருகி விட்டுட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் சார்ஜ் ஏறுது. நான் ஆல்ரெடி சார்ஜ் போட்டு வச்சுருக்கனால பேட்டரி ஃபுல்லுன்னு காமிக்குது. பட் இதில் சார்ஜ் ஏறுது. பாருங்கள், நம்மளோட பவர் பேங்க் சூப்பராக ஒர்க் பண்ணுது. ஸோ இது ஒரு எமர்ஜென்சிக்காக மட்டும்தான். ஏன்னா இதோட பேட்ரி கெப்பாசிட்டி 1400 mAh தான். ஸோ இதை ஒரு எமர்ஜென்சிக்காக தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ மற்றபடி எனி டைம் யூஸ் பண்ண முடியாது. இந்த பவர் பேங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.